ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பழமையான வீடு. அந்த வீட்டில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருந்தது. அந்த குடும்பத்தில் அம்மா லக்ஷ்மி, அப்பா ராமசாமி, அவர்களுடைய புத்திசாலியான மகள் அபி. அபி சாதாரண பொண்ணு இல்லை, எதையும் கவனமாக பார்ப்பா. சிறிய விஷயத்தில் கூட உண்மையை கண்டுபிடிப்பா. அதே கிராமத்தில் இன்னொரு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க பெயர் தேவிகா. அவங்க மகள் ராணி. ராணி ஒரு டாக்டர். ஆனால் அவங்க கிளினிக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால் தேவி ஒரு தவறான திட்டம் போட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்த எலுமிச்சை பழ மரத்திலிருந்து பழங்களை பறித்தாங்க. அந்த எலுமிச்சையில் மருந்து மாதிரி ஒரு பொருளை சேர்த்து கிராமத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டா வயிறு சரியில்லாமல் போகும். அப்போது எல்லாரும் ராணி கிளினிக்கு வருவாங்க என அவங்களுடைய நம்பிக்கை. அதே மாதிரி தான் நடந்துருச்சு. கிராமத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டாங்க. அனைவரும் ராணியோட கிளினிக்கு தான் வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு வீட்டில் இருந்து மட்டும் யாரும் போகலை. அது லக்ஷ்மி அம்மா வீடு. அதை கவனித்த ராணிக்கு ஒரு சந்தேகம். அந்த நேரம் லக்ஷ்மி வீட்டில் ராமசாமி ஜூஸ் கேட்டார். லக்ஷ்மியும் அபியும் வேற ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. அதனால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. அடுத்த நாள் அபியும் லக்ஷ்மியும் எலுமிச்சை பழம் சாதம் செய்து தேவி வீட்டுக்கு கொண்டு போனாங்க. தேவி கேட்டா, நேற்று எலுமிச்சை நல்லா இல்லைன்னு சொன்னீங்களே? அபி சிரிச்சுக்கிட்டு சொன்னா, அது நீங்கள் கொடுத்த எலுமிச்சை இல்லை, நாங்கள் வாங்கின எலுமிச்சை பழம் என்று சொன்னாள். தேவி அதை சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரத்திலே உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் அவங்களுக்கு உண்மையும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தேவியும் ராணியும் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாங்க. அபியிடம் கேட்டாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அபி அமைதியாக சொன்னா, நீங்கள் எப்பொழுதுமே இப்படி எதுவுமே இலவசமாக கொடுக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நாள் மட்டும் எல்லாருக்கும் எலுமிச்சம்பழத்தை ஃப்ரீயாக கொடுத்தீங்க. அதுதான் எனக்கு வந்த முதல் சந்தேகம். நான் உங்களை பின்தொடர்ந்தேன். நீங்கள் மரத்துக்கடையில் யாருடன் பேசி கொண்டிருந்தீங்க. அதை நான் கேட்டேன். இதை கேட்டதும் தேவி கண்ணீர் விட்டாங்க. தங்களுடைய தவறை உணர்ந்தாங்க. அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் தேவி மாறிவிட்டாள். உண்மையான மருத்துவம் பண்ண ஆரம்பித்தாங்க. கிராமத்தில் உள்ள எல்லோருக்கும் நல்ல சேவை செய்தாங்க. தவறான வழியில் வந்த வெற்றி நீண்ட நாள் நிலைக்காது. ஆனால் நேர்மையான பாதை எப்பொழுதும் நம்மை உயர்த்தும்.